ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்துருக்க தாரிக் எக்ஸாம்ஸ் சேனல். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நம்ம கிளாஸில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் எனக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா ஐஎன்எம் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஐஎன்எம் கிளாஸ் அப்படின்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் தான். பட் நான் இப்போ நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்துச்சுன்றதை விட்டுட்டு எந்த இடத்துல கொஸ்டின் வந்துச்சுன்னு பாருங்க. அந்த கொஸ்டின் வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ரீசன் பிடிச்சிங்க அப்படின்னா அது இருக்கிற எத்தனை டைட்டில்ஸ் இருக்கோ எல்லா டைட்டிலையும் நம்ம பிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும் போது. ஸோ அந்த பேசிஸ்ல என்ன பண்ண போறோம்னா ஐஎன்எம் தான் கிளாஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி எல்லா டைட்டிலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. சரி, ஓகே. அதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும், நல்ல இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வராம கூட இருக்கலாம் அப்படின்ற கேட்டகரியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தமிழ்நாட்டில் வேலூர் கழகம் எப்போது நடைபெற்றது அப்படின்றப்ப ஒரு கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. பட் தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, இந்த 17th செஞ்சுரி, அதாவது 18th செஞ்சுரி சொல்லக்கூடிய 1700 அப்படின்ற காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. பூலித்தேவன் அவர்கள், அப்புறம் கட்டபொம்மன் அவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. பூலித்தேவன், கட்டபொம்மன் சொல்லிட்டு அவங்கள தாண்டி மைசூர் சிங்கம் சொல்லக்கூடிய திப்பு சுல்தான், ஹைதராலி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்கள வச்சு பேஸ் பண்ணியே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு மன்னரோட போர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அதை தாண்டி விடுதலைக்கான ஒரு போராட்டம், உங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னராட்சியும் இல்லாம ஒரு பொதுவான கான்செப்ட்ல மக்களாக இயங்கி ஸோ மக்கள் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேலூர் கழகம் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்படின்றப்ப இதற்கான ஆன்சர் 1806 நமக்கே தெரியும். வேலூர் கழகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா வேலூர் கழகம் ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். ஸோ அந்த டைட்டிலை பொறுத்தவரையும் வருஷத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். வேலூர் கழகம் தலைமை என்னன்னு சொல்லி வரலாம். வேலூர் கழகம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். வேலூர் கழகத்தோட விளைவுகள்ல என்ன ஆச்சு, இது முதல் இந்திய சுதந்திர போர் இல்ல சுதந்திர போரின் முன்னோடின்னு சொல்றாங்களே, அதை வச்சு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4-5 டைப் தான் வரும். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்திருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? சித்திரவதை ஆணையம் என்ன அப்படின்னா சித்திரவதை செய்தல், அதை தடுப்பதல், இந்த மாதிரி இருக்கும். ஸோ சித்திரவதை அப்படின்றது அப்போ ஒரு ஃபேமஸான ஆணையமா இருந்துச்சு. ஓகேங்களா? சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை வாசிகள் சங்கம் சொல்லிட்டு. சென்னை வாசிகள் சங்கம்னா நமக்கே பேர்ல என்ன இருக்கு, இது சென்னை, சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப இருந்து அந்த தமிழ்நாடோட அந்த பகுதிகளில் சேர்த்ததாக இருந்துச்சு. அவங்க கிரியேட் பண்ணதான் சித்திரவதை ஆணையம். சித்திரவதை ஆணையம் இதுவரையும் கொஸ்டின்ல வந்தது கிடையாது அவ்வளவாக. ஸோ ரேர் பீஸ் தான் அந்த கொஸ்டின். சித்திரவதை ஆணையம் என்பது ரேர் பீஸ், ரேர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சென்னை வாசிகள் சங்கம் ஒரு சங்கம் இருக்கு. அப்ப அந்த சங்கத்தை பத்தி படிக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கல. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் சின்ன என்னென்ன பார்க்கணுன்றதான் நான் சொல்ல போறேன். ஸோ தேடி படிக்க ஆரம்பிச்சு அது ஒவ்வொருக்கும் டீட்டெயிலான வீடியோ ஷார்ட்ஸ் அதிகமாக நம்ம சேனல் எதுவுமே வரப்போகுது. ஸோ 2 மாசம் கூட இல்லை அப்படின்றதுனால ஓகேங்களா. சென்னை வாசிகள் சங்கம்ல என்ன பண்ணாங்கன்னா சித்திரவதை ஆணையத்தை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ முதல் இந்திய நீதிபதி அப்படின்னு சொல்றப்ப இது ஏன் ஐஎன்எம்ல கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த நேஷனல் மூமெண்ட்ஸ்ல வந்து ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம், இந்த மாதிரி எல்லாமே டார்கெட் பண்ணி தான் நேஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதாவது தேசிய இயக்கம் எல்லாம் விடுதலை வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதலையோட சக்சஸ்ஃபுல் அப்படின்றதும் நம்ம போராட்டத்தோட ஒரு பங்கு தானே. சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்றதும் நம்ம செஞ்ச முயற்சிகளுக்கான ஒரு விளைவு தான், அதுவும் ஒரு பார்ட் தான் இல்லையா. ஸோ அந்த பேசிஸ்ல தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி அவர்கள். ஓகேங்களா? டி முத்துசாமி அவர்கள் இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா சுதந்திர இந்தியா சென்னை உயர்நீதிமன்றம் முதல் இந்திய நீதிபதியாக இருந்தாங்க. ஓகேங்களா? சென்னை உயர் நீதிமன்றத்துல முதல் இந்திய நீதிபதியாக. ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பிரிட்டிஷ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ உயர் பதவி அந்த டாப் பொசிஷன் எல்லாமே பிரிட்டிஷ் தான் இருக்கும். நம்ம அது கீழே தான் இருக்க போறோம். யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி அவர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், தி இந்து பத்திரிகை துவங்கப்பட்ட ஆண்டு எது? தி இந்து பத்திரிகை, த ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப ரன்னிங் சர்க்குலேஷன்ல இருக்கு இல்லையா. தி ஹிந்து, ஹிந்துனா என்னன்னா இந்துஸ்தான், இந்தியா இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். ஏன்னா அப்போ வந்து இந்துஸ்தான்ற வேர்டு ரொம்ப பிரபலமான வேர்டு இல்லையா. ஸோ அப்படின்றப்ப இந்த ஹிந்துஸ்தான்ற பத்திரிகை, த இந்து அப்படின்ற பத்திரிகை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? 1878ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சக்சஸ்ஃபுல்லா அப்புறம் ரன் ஆக ஆரம்பிச்சு தேசப்பற்று கொள்கை மட்டும் இல்லாம தேசத்திற்கு தேவையான தகவல்கள், விழிப்புணர்வுகள் எல்லாமே இந்த பத்திரிகை மூலயமா போச்சு, தடைபட்டுச்சு, அப்புறமா ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படிலாம் நிறைய மிக்சர் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி தி இந்து பத்திரிகை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸை பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் இப்போ வரையும் சர்க்குலேஷன்லயும் சரி, நியூஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல ரொம்ப அழகாக இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா?
சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. கொஸ்டின்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சென்னை மகாஜன சபை ரொம்ப முக்கியம். பிஒய்க்யூல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த டிஎன்பிசி வியூ, இந்த டிஎன்பிசி சாய்ஸ், டிஎன்பிசி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. அதாவது டிஎன்பிஎஸ்சி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி சைட் அப்படின்னா என்ன, டிஎன்பிசியின் பார்வை விழக்கூடிய இடங்கள். கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்றப்ப டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட பார்வை விழக்கூடிய இடங்கள் தான் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. அதாவது சென்னை மகாஜன சபை அப்படின்றது அவங்களோட பார்வைகள் விழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல சென்னை மகாஜன சபை ரொம்ப முக்கியம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1884ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. 1884ல சென்னை மகாஜன சபையை ஓபன் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மகாஜன சபையை பொறுத்தவரையும் கிரியேஷன் வேர்டு, கிரியேட்டர் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்லைன்னா சென்னை மகாஜன சபையின் சாதனை. சாதனைனா கண்டிப்பா சமூக சீரழிவுல ஏதாவது ஒன்று ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கண்டிப்பா பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி செஞ்ச ஏதோ ஒரு விளைவை கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டா பார்க்கல, என்ன பார்க்கணும் என்ன பார்க்க வரும் ஷார்ட்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம படிக்கவும் போறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் கூட்டம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த டெல்லி தான் யோசிப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து டெல்லி தான் ரொம்ப ஃபேமஸபிளா இருந்துச்சு. டெல்லி தான் தலைநகரம், டெல்லி தான் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி, பம்பாய் ஓகேங்களா. பம்பாயில தான் முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885ல முதல் கூட்டம் பம்பாயில நடைபெற்றுச்சு ஓகேங்களா. சோ அடுத்த கூட்டம் எங்கன்னா கல்கத்தால நடைபெற்றுச்சு 86, அதற்கடுத்து 87 சொல்லிட்டு வருடாந்திரமாக கூட்டம் நடைபெற ஆரம்பிச்சு. பட் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி ஒரு முக்கியமான டைட்டில். நமக்கு சிலபஸ்லயே தனியா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படின்றப்ப ஐஎன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்துச்சுன்னா டெல்லி கிடையாது, பம்பாயில 1885. இதுவரை காங்கிரஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட்டம் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வருஷம், அதோட பிளேஸ் இது பார்க்கணும். தென் அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கினவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓகேவா. இது ஒரு 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்னா இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை போர்ல காந்தி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1920 காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அளவுல வேகம் எடுத்து போச்சு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஓகேங்களா. ஸோ ஐஎன்சில இந்த ஒரு 5 டைட்டில் இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதை நல்லா பார்த்துக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு சென்னையில் நடைபெற்றது? ஸோ சென்னையில எந்த மாநாடு நடைபெற்றுச்சு அப்படின்ற கொஸ்டின் தான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3வது மாநாடு. நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு. 1887ல சென்னையில 3வது மாநாடு எது? ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட 3வது மாநாடு நடைபெற்றுச்சு. எப்போ 87ல. அதாவது 85ல ஃபர்ஸ்ட் மும்பைல நடந்திருக்கு. அடுத்து 2வது 86ல கொல்கட்டா அல்லது அப்ப இருந்தா கல்கட்டால நடந்திருக்கு. 3வது 87 சென்னையில நடந்திருக்கு. ஸோ ஐபிஎல் டீம் மாதிரி தான், மும்பை, கொல்கட்டா, சென்னை அப்படின்னு சொல்ற மாதிரி ஓகேங்களா. 85, 86, 87 சொல்லிட்டு இந்த வருடங்கள் அடுத்தடுத்தா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஐஎன்சில மாநாடு நடந்தது யாரு, இதுக்கு தலைமை தாங்கியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கடுத்து சாதனைகள் என்ன, அடுத்தது காந்தியின் கீழ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்னென்ன செயல்பட்டுச்சு. ஸோ இந்த டைட்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான டைட்டிலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் எது? இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஆப்ஷன்ஸ்ல அசால்ட்டா ஆன்சர் அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்சர் பாண்டிச்சேரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளம், பம்பாய், ஒடிசா எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு இல்லையா. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருந்துச்சு. பாண்டிச்சேரின்றது பிரெஞ்சு அல்லது பிரான்ஸ், பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்ததுதான் பாண்டிச்சேரி இல்லையா. பாரதியார் தப்பி போனாலும் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருப்பாரு. மிதவாதிகள், தேசியவாதிகள், தீவிரவாதிகள் யாராவது தப்பிச்சு போகணும் அப்படின்னாலே அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இடம் பாண்டிச்சேரி. ஏன்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருக்கும் ஓகேங்களா. பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருக்கு, அது ஒரு உடன்படிக்கையில் இருக்குன்றப்ப ஆங்கிலேயர்கள் போய் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் பாண்டிச்சேரி ரொம்ப ஈஸியான சேஃபான பிளேஸா எல்லாரும் கருதுனாங்க. புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னாலே தீவிரவாதிகளை தான் சாரும் ஓகேங்களா. புரட்சினா புரட்சிகரமான செயல்படக்கூடிய தேசியவாதிகள், தீவிரவாதிகள்லாம் இருக்கட்டும் சரி. பாரதியாரே போய் பாண்டிச்சேரியில தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு, அதாவது புதுச்சேரி, பாண்டிச்சேரி சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல தான் போயிருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ ஈஸியா ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது பிரெஞ்சு, இது எல்லாமே பிரிட்டிஷ். அதுவும் இது ரெண்டும் பிரிட்டிஷோட கோட்டை, போர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷோட போர்ட்ரஸா இருந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி என்பது பிரெஞ்சு கட்டுப்பாடுனால அவங்க போய் தங்கிட்டாங்க. நியூ இந்தியா பத்திரிகையை தொடங்கியவர் யார்? நியூ இந்தியா பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஸோ நியூ இந்தியா அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டைட்டில், நியூ இந்தியா அப்படின்ற டைட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஐஎன்எம்ல
பத்திரிக்கை அப்படின்றதே ஒரு தனி கேட்டகரி தான். ஐஎன்எம்ல பத்திரிக்கைன்றது தனி கேட்டகரி தான். இந்த இந்துவா இருக்கட்டும், ஸோ நியூ இந்தியா இருக்கட்டும், சுதேசி மித்ரனா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பாரதியாரோடது, ஸோ குடியரசு இதழா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பத்திரிகை வந்து ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு. பத்திரிகை அப்படின்றப்ப பார்க்கும்போது 7க்கு 5 தடவை கொஸ்டின் வந்துருது இல்லையா? பத்திரிகைகள் டைட்டில் 7க்கு 5 தடவை கொஸ்டின் வந்துருது. அதாவது ஒரு 80% சான்ஸ் இருக்கு பத்திரிகைகள் இருந்து கொஸ்டின் வருதுக்கு. ஸோ ஐஎன்எம் மூமெண்ட்ஸ்ல பத்திரிகைன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இப்ப மாதிரி போனோ வாட்ஸ்அப் குரூப்போ அப்ப கிடையாது இல்லையா? மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும், இல்ல இந்த கருத்தை பரப்பணும், இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பத்திரிகை தான். பத்திரிகையில என்ன போடுறோமோ அதான் மக்கள்கிட்ட போய் சென்றடைய போகுது. அப்படின்றப்ப பத்திரிகை ரொம்ப முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் அத்தாரிட்டியா இருந்திருக்கு. ஸோ அதனால இப்ப நியூ இந்தியா அப்படின்ற மாதிரியான சில பத்திரிகைகள் ரொம்ப முக்கியமான இடத்த பெறும். இங்க இந்த கொஸ்டின்ல நியூ இந்தியாவை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள். நமக்கே தெரியும், அன்னி பெசன்ட் தமிழகத்தில் சுயாட்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர்கள், சுயாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர். சொல்லிட்டு மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அன்னி பெசன்ட் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான டைட்டில். அன்னி பெசன்ட் என்பவர் ரொம்ப முக்கியமான டைட்டில். ஓகேவா? ஸோ நியூ இந்தியா பத்திரிகையை கிரியேட் பண்ணது யாரு? அன்னி பெசன்ட். பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? பிராமணர் அல்லாதோர்களின். ஸோ ஏன் சொல்றாங்கன்னா அப்ப பிராமின்ஸ் வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தாங்க. அபார்ட் ஃப்ரம் பிராமின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற கேஸ்ட்லாம் ரொம்ப கவலைக்கிடமா இருந்தாங்க. பிளஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பொசிஷனும் கிடையாது, எந்த ஒரு சுச்சுவேஷனும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாட்டுல விடுதலை கிடைக்கலன்ற பிரச்சனையை விட உள்நாட்டிலே நமக்கு சுதந்திரம் இல்லையே, இந்த மாதிரி கோவிலுக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்டை ஃபுல்லா நிவர்த்தி பண்ணி தூக்கி அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா பிராமணர்களுக்கு இல்லாதவங்களுக்காக ஒரு சங்கம் கிரியேட் பண்ணணும், அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் படி கரெக்டான ஆன்சர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சங்கங்கள் என்னென்ன சங்கங்கள் என்னென்ன பண்ணுச்சு, ஸோ என்னென்ன சங்கங்கள் என்னென்ன பண்ணுச்சுன்றது முக்கியமான கொஸ்டின். இது ஒரு டைட்டில். ஸோ இது ஒரு கொஸ்டினா பார்க்காதீங்க, இது ஒரு கான்செப்டா பாருங்க. சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப முக்கியம், தென்னை திராவிட கழகம் முக்கியம், சுயாட்சி இயக்கம் முக்கியம், தன்னாட்சி கழகம் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் இல்லையா? ஸோ இப்போ என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றத கவனமாக பார்த்துக்கணும். என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எத்தனை செய்தித்தாள்கள் வெளியிட்டது? இது ஒரு முன்னாடி இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன பண்ணாங்கன்னா மொழிக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கீழே உள்ள அந்த தென்னிந்திய மொழிகள்ல முக்கியமான மொழிகளை அட்வைஸ் பண்ணி அந்த ஒரு மொழிக்கு ஒண்ணுன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அந்த வகையில 3 இருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில 3 என்னன்னா தமிழ், அடுத்து ஆங்கிலத்துல ஒண்ணு விட்டுருந்தாங்க, அடுத்து தெலுங்கு. ஓகேங்களா? சொன்ன மாதிரி விட்டுருந்தாங்க, 3 விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ 3 பத்திரிகை வெளியிட்டது யாருன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில். தென்னிந்திய நல உரிமை சங்கம் முக்கியமான டைட்டிலும் கூட. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? நீதி கட்சி கொஸ்டின் வராம கொஸ்டின் பேப்பரே வந்தது கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு நீதி கட்சி ரொம்ப பெருசு. ஏன்னா அப்ப இருந்த நீதி கட்சி தான் அடுத்து திராவிடர் கழகமாச்சு, அடுத்து திமுக வாச்சு, இப்ப அதிமுகன்னு சொல்லி ஸ்பிரிப்ட் இருக்கு இல்லையா? எல்லாத்தோட பேசுமே நீதி கட்சி தான். பட் நம்ம பாலிடிக்ஸ் பேச வேணாம், கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்றத கொஸ்டின். ஸோ நீதி கட்சின்றது தமிழக அரசியல் வரலாற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அரசியலமைப்பை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நடந்த தேர்தல்களை ஜெயிச்சு தமிழ்நாட்டை ரூல் பண்ண பெரிய பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த அத்தகைய இந்த நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ சுப்புராயலு அவர்கள். ஸோ அந்த பனகல் அரசோட ஆதரவு பெற்றுதான் இவங்கெல்லாம் இந்த ஆட்சி அமைச்சாங்க. ஓகேங்களா? பனகல் அரசோட ஆதரவு கிடைச்சுதான் இவங்க ஆட்சி அமைச்சாங்க. இவர் கூட அதுக்கு தலைவராக இருந்திருக்காரு, இந்த சட்டமன்றத்தின் தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஏ சுப்பராயலு அவர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது எப்போது? தமிழகத்தில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது எப்போது? பட் நமக்கு ஒரு லைவ்லயே ஒரு முக்கியமான விஷயம்னா 13 என்பது பேய் நம்பர். நம்ம அந்த நம்பர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. பட் இன்னைக்கு நம்ம 13 கொஸ்டின் தான் பார்த்தோம், யோசிக்காதீங்க. எத்தனை டைட்டில் பார்த்தோம் யோசிங்க. பத்திரிகை டைட்டில் படிக்கணும்னு சொல்லி பார்த்திருக்கோம், இயக்கங்கள் டைட்டில் முக்கியம் பார்த்திருக்கோம், பர்சன் மென்ஷன் முக்கியம் பார்த்திருக்கோம், சங்கங்கள் டைட்டில் முக்கியம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த 4 டைட்டில்லையே பிளஸ் அடிஷனல் நீதி கட்சி, இந்த 5 டைட்டில் இருந்து 3 டைட்டில் கண்டிப்பா வந்துடும். அப்படின்றப்ப எதுல எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை ஃபுல்லா நீங்க பாத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ அடுத்தது வரப்போகுது. ஸோ எக்ஸாம் நெருங்குறதுனால அதிகமான வீடியோ போட போறோம். ஸோ உங்களோட ஆதரவு அதிகமா இருக்கிறது பொறுத்து வீடியோஸ் எடுத்து வரும். ஸோ இதோட ஆன்சர் கேட்டா கமெண்ட் பண்ணிருங்க. அண்டில் நானும் கிளம்புறேன். இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். அதே சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்ல வீடியோ போடணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சப்ஜெக்ட் மெஜாரிட்டி கேட்குறீங்களோ, நீங்க என்ன சப்ஜெக்ட் விரும்புறீங்களோ, மெஜாரிட்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து போடுங்க கிளாஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்களோ
அந்த கமெண்ட்ஸ் பொறுத்து தான் அடுத்த கிளாஸ் வரும். எது மெஜாரிட்டி இருக்கோ அது அடுத்த கிளாஸ்ல வரும். பிளஸ் ஐஎன்எம்மோட ப்ரீவியஸ் கிளாஸ் ஃபுல்லா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். அண்டில் நான் உங்ககிட்ட இருந்து கிளம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.